ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏஆர்எஸ் ரெனால்ட் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2015 லான்ச் ஆகி கடந்த ஒரு 10 இயர்ஸாக நல்ல ஒரு ரிமார்க்கபிள் சேல்ஸை மார்க் பண்ணிட்டு இருக்கு ரெனால்ட் குவிட். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாருதியில் ஆல்டோ இருக்குல்ல, பேசிக் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக், அதுக்கு வந்து நல்ல ஒரு டஃப்பான காம்படிஷன் இது கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து 800cc இன்ஜினில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க இதை. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்லேயே அவங்க 1 லிட்டர் இன்ஜினுக்கு போயிட்டாங்க, பிகாஸ் அண்டர் பவர்டாக இருக்கனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கிளைம்பர் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்பயும் கிளைம்பர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கையில் இருக்கிறது வந்து அந்த கிளைம்பருக்கு அடுத்தபடியாக உள்ள டாப் மாடல் தான் டெக்னோ அப்படின்ற வேரியண்ட்டு. அதில் ஏஎம்டி வெர்ஷன் தான் நம்மகிட்ட கையில் இருக்குது. ஸோ அவங்கள ஆக்சுவலாக பேஸ் மாடல்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த கிளைம்பர், அதை குவிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைம்பரில் மட்டும் தான் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்து டியூவல் ஏர் பேக்ஸு, மற்ற பிரேக்கிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 1 லிட்டர் நேச்சுரல் ஏர் ஸ்பீடர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67 பிரேக் ஹார்ஸ் பவர், as well as வந்து 91 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுது. வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R14 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 184 அண்ட் பூட் ஸ்பேஸ் வந்து 279 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இது 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு ஒரு ஆனிவர்சரி எடிஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. லெதர் ரேப், ஸ்டியரிங் வீலு, படல் லேம்ப்ஸு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து நல்ல ஒரு அமேசிங்கான ஒரு கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஆனிவர்சரி எடிஷன். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கையில் இருக்கிறது நான் சில சொன்னது தான் கிளைம்பருக்கு அடுத்தபடியாக உள்ள மாடல் டெக்னோ அப்படின்ற வேரியண்ட். அதில் ஏஎம்டி வெர்ஷன் தான் நம்ம கையில் இருக்குது. நல்ல ஒரு 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 பேல் ரெட் கலரில் உள்ள கலர், நல்லா பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இந்த கார் வந்து என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னால இதில் வந்து அந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அந்த மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. பட் வந்து நல்ல ஒரு ஏர்டைமிக்கான ப்ரெசன்ஸில் வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பேனட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இதை பார்க்குறதுக்கு ஒரு மைக்ரோ எஸ்யூவி கான்செப்ட்டில் இருக்குது. நல்ல ஒரு டால் அண்ட் வைட் நல்ல பெப்பியாகவும் கொடுத்துருக்காங்க. அந்த பேனட்டு கீழே அப்படியே ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் வித் டர்னிகேட்டர்ஸோட இருக்குது. அது கீழே வந்து ஒரு ட்வின் எலமெண்ட் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து கிரில்ல ஒரு அந்த ஓல்டு ரெனால்ட் லோகோ தான் கொடுத்துருக்காங்க. நியூ ரெனால்ட் லோகோ இன்னும் அப்டேட் பண்ணல. அதில் ஒரு சின்ன குரோம் பாரும் ரன் ஆகுது. அந்த கிரில்லுக்கு கீழே அப்படியே நல்ல ஒரு வைடான ஏர் டேம்பும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஒரு பிளாக் கலர் சீட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு சூப்பர் நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஒரு எஸ்யூவிக்குள்ள ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குது. சம்டைம்ஸ் இதை பார்க்கும்போது வந்து ஒரு குவிட் வருதா கைகர் வருதானே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரண்ட் கிரில், ஃப்ரண்ட் செட்டப்பு. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 165 70 R14 கொடுத்துருக்காங்க. எந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அலாய் வீல்ஸ் கொடுக்கல. பட் கிளைம்பரில் மட்டும் அவங்க ஸ்டைலிஷ் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதிலலாம் ஃபுல் வீல் கவர்ஸோட இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியர் வந்து ட்ரம் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், சிபிடி, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே கொண்டு நல்ல ஒரு சேஃபான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த காரில். கிளாடிங் எஃபெக்ட்ஸும் ஃப்ரண்ட் பம்பர் கிளாடிங், வீல் ஆர்ச் கிளாடிங்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எஸ்யூக்குள்ள ஸ்டாண்ட்ஸை கொண்டு வரதுக்காக. சரௌண்ட் த பாடி கிளாடிங் பெருசாக இல்லை, பட் ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ரியர் வீல் ஆர்ச் கிளாடிங், அது போக ரியர் பம்பர்லையும் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பாடி கலரில் இல்லை, பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அது போக டர்ன் டிக்கெட்டர்ஸ்லாம் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக இருக்குது. அதில் டர்ன் டிக்கெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க ஓஆர்விஎம்ல. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. பாடி கலர்டு ஏ பில்லர் அண்ட் பிளாக் அவுட் பி பில்லர். சி பில்லர் அந்த குவார்டர் கிளாஸ் கிடையாது, திக்கான சி பில்லராக கொடுத்துருக்காங்க. அது ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக ரேப் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 1 லிட்டர் பேட்ஜிங்கை வந்து அந்த டோர் காட் இருக்குல்ல, அதில் வந்து எம்பாட்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல நார்மல் ஒரு ரூஃப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. அது க்ரூட் ரூஃபாக இல்லை, பட் ஒரு சின்ன ஒரே ஒரு சிங்கிள் ஸ்கூப் மட்டும் கொடுத்துருக்காங்க ரூஃபில். அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா ப்ரீமியமாகவும் இருக்குது. இது சிங்கிள் டோன் கலர்னால பாடி கலரில் தான் ரூஃபும் இருக்குது. ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. குவிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வேரியண்ட்லையுமே அவங்க டிஃபாகர்ஸ் வாஷ் வைப்பர்ஸ் கொடுக்கல, கிளைம்பர்லேயுமே கிடையாது. பட் நல்ல ஒரு டைல் லேம்ப்ஸ் வந்து ஒரு எல்இடி டைப் டைல் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு டர்ன் டிக்கெட்டர்ஸ், ரிவர்ஸ் லைட் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. பூட் லிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெனால்ட் லோகோ, அந்த லோகோக்குள்ளேயே அவங்க ரியர் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. குவிட் பேட்ஜிங், அது போக வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெனால்ட் பேட்ஜிங்கும் அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் வந்து ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் இருக்குது. பாடி கலர் அண்ட் பிளாக்ல இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. 2 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பம்பரில் இந்த பிளாக் கலர் பம்பரில் வந்து 2 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் ஒரு சென்சார், அந்த பக்கம் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க.
அது போக வந்து லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சென்சார்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிளாக் கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டேஜஸ் காம்பனன்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பாருங்கள் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அது போக 184 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு சூப்பர் நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கே உங்களுக்கு ஃபுல் பிளாக் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஆம்ரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டோர் ஹேண்டில்ஸ்லாம் பிளாக் அவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோட டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, பட் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ரீக்ளைனபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. டீசெண்டான ஒரு அண்டர் தேர் சப்போர்ட், லம்பா சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஹெடர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட்லேயும் ஸ்டியரிங் வீல்லையும் டியூவல் ஏர் பேக்ஸ் இருக்குது. ஒரு ஃபுல் பிளாக் தீமில் தான் இருக்குது. அந்த ரோட்டரி டைப் AMT அந்த கியர் நாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இந்த ஸ்டியரிங் வீல் வந்து சின்ன ஒரு ஃப்ளாட் பாட்டம் ட்ரை ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. 8 inch டச்னோட வித் 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர்ஸ்மே டேஷ்போர்டில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸும் நல்ல விட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு டோர் பேனல் ஃபுல்லாக ஃபுல் பிளாக் தீமில் தான் இருக்குது. பாட்டில் ஹோல்டர்ஸ் மிஸ் ஆகுதுங்க, அதான் ஒன்று கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் இந்த ரியர் சீட்ஸ் டீசெண்டாக இருக்குது. நல்ல ஒரு சின்ன ஹேட் பேக் நல்ல வைடாக கொடுத்துருக்காங்க. நல்ல வைடாக ரீக்ளைண்டாக கொடுத்துருக்காங்க. 2 பேசஞ்சர் 3 பேசஞ்சருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஹெடர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ கேபின் பூட் ஆக்சஸ் வந்து கிடையாது இந்த காரில். இந்த காரில் பார்த்திங்கன்னா பி பில்லர் இது இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏர் பேக் கொடுக்கல. 6 ஏர் பேக்ஸ் கிடையாது. கிளைம்பரில் மட்டும் தான் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ரூஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மைக் செட்டப் கொடுத்துருக்காங்க. கேபின் லைட்ஸு, மேனுவல் டிமிங் IRVM, 8 inch டச்னோட வித் GPS நேவிகேஷன், மேனுவல் சிங்கிள் ஜோன் AC, ப்ளஸ் வந்து செல்ஃபோன் எக்ஸிக்யூட்டிவ் சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த AMT கியர் நாப் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு இந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட்லாம் கிடையாது. பிகாஸ் இது என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னால அதெல்லாம் அவங்க இந்த காஸ்ட்க்கு வந்து அவங்க அதெல்லாம் பெருசாக பண்ண முடியாது இதெல்லாம். ப்ளஸ் இதோட டேஷ்போர்ட் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு சூப்பர் டீசெண்டான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கூட நல்ல ஒரு ஸ்பேஷியான காராக இருக்குங்க. டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூல் டோன் எஃபெக்ட் அவங்க கிரியேட் பண்ணல. ஃபுல்லாகவே கிரே, அதாவது பிளாக்னு சொல்லலாம். ஒரு ஃபுல் பிளாக் தீமில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும், ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குங்க. பட் நிறைய ஹேட்ஸ் ஏன்னா பிகாஸ் இது பேஸ் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னால ஒரு 6 lakhs அந்த உள்ள ஒர்த்தான கார்னால அவங்க வந்து பெரிய லெவலில் அதில் எதுவும் பண்ண முடியல. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மைக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், மேனுவல் டிமிங் IRVM, சிங்கிள் இது 8 inch டச் ஸ்க்ரீனோட வித் GPS நேவிகேஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே. அது போக வந்து உங்களுக்கு சிங்கிள் ஜோன் ஆட்டோ மேனுவல் IC, அந்த ஒரு செல்ஃபோன் எக்ஸிக்யூஷன் சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. ரோட்டரி டைப் AMT கியர் நாப் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்ஸ் இருக்குது. அதில் டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட்லாம் கிடையாது. பிகாஸ் இந்த காஸ்ட்டுக்கு அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரைபர்லாம் அவைலபிளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் டீசெண்டான டேட்டாஸும் இருக்குது. ட்ரிப் மைலேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரை ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீலாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் வந்து இந்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஃபீச்சர் அவங்க என்பாச் பண்ணியிருக்காங்கன்னா சான்ஸே இல்லை. இதில் பூட் ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் லீடிங்னே சொல்லலாம். அது பார்சல் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு 279 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, சான்ஸே இல்லை. அதில் வந்து இந்த பார்சல் ஹூக்கு, கேபின் லைட்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த வேரியண்ட்டில். பட் அந்த ட்ரே கீழே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய கார்ஸ் 15 lakhs 20 lakhs கார்லேயே நிறைய ஸ்பேர் வீல் மிஸ் ஆகுது. இப்போது இது ஒரு 6 lakhs கார், இதில் வந்து ஸ்பேர் வீல் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் இண்டியர் ப்ரெசன்ஸுக்கு இந்த காருக்கு. இந்த காரோட பேசிக் ப்ரைஸ் வந்து 5 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் எண்ட் வந்து 7.2 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த கார் பிடிச்சிருந்துச்சு அவங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.